ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி வச்சு பெப்பர் கிரேவி செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒன்று நம்ம நான்வெஜ் எடுக்கும்போது ஒரு டீனில் நாட்டுக்கோழி எடுத்து சாப்பிடுங்க. நாட்டுக்கோழி நம்ம கறி விலை தான் விற்கிது. இருந்தாலும் நாட்டுக்கோழி உடம்புக்கு நல்லது. பிராய்லரை விட நாட்டுக்கோழி உடம்புக்கு நல்லது. அதை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். மாதத்தில் ஒரு தடவை நாட்டுக்கோழியை நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் பட்டை, பிரியாணி இலை போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் தான் நாட்டுக்கோழிக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் அந்த எண்ணெயிலே. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க கண்டிப்பாக, அப்போ தான் நல்லது. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ளேவருக்காக 2-3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்கினோம்னா நல்லா வதங்கிடும். நம்ம கல்லுப்பு போட்ட உடனே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எனக்கு கறி 3/4 கிலோ கிட்ட இருக்குது, அதனால நான் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அது நல்லா அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழியை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். அது மாதிரி நாட்டுக்கோழியை ரொம்ப கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு 2 தரம் 3 தரத்துக்கு மேலே கழுவ வேண்டாம். மஞ்சத்தூள் போட்டு கழுவி இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் அதில் போட்டு நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வதங்கி வரணும். நான் ஃப்ளேவருக்காக 3 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கி அப்புறம் தான் இதில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கணும். இதுவே ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்குனதுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கிரேவி. அதுக்காக சொல்கிறேன், நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் இந்த மிளகாத்தூள் பின்னாடி கடைசியில் நம்ம மிளகாத்தூள் போடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மிளகாத்தூள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவை நம்ம கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நான் வீட்டில் ரெடி பண்ண மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள் எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணது தான். எல்லாத்தையும் போட்டுட்டு அதை ஒரு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கிரேவி தான் செய்ய போகிறோம். அதனால் நிறையா தண்ணி ஊற்றாமல் அதே நேரம் குக்கருக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கம்மியாக வச்சோம்னா அடி பிடிச்சிச்சினாலும் கிரேவியோட டேஸ்ட்டும் அப்படியே மாறிடும். பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு என்னோடய குக்கர் ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சா தான் வேகும். உங்களோட குக்கர் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது பிராய்லர் மாதிரி சட்டுன்னு வேகாது. அதனால் நாட்டுக்கோழி வேக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஏன்னா எலும்பும் கறியுமா தான் இருக்கும். அதனால் நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நான் 8 விசில் வச்சு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு திரும்ப அடுப்பில் போட்டிருக்கேன். வெந்துருச்சான்னு பார்த்துக்கிறேன். வேகலை அப்படின்னா திரும்பவும் 2 விசில் மூடி வச்சுருங்க. வேகாமல் சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால் நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும். அதுக்காக நம்ம மல்லித்தலை, கருவேப்பிலை தூவிக்கலாம். தூவிட்டு உப்பு உரப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அவ்வளோதாங்க எடுத்து நம்ம பரிமாறலாம். கடைசியில் கண்டிப்பாக இதில் மிளகுத்தூள் போடணும். மிளகுத்தூள் போட்டால் தான் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். மிளகோட காரத்துக்கு நல்லாயிருக்கும். நான் 1 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை நம்ம ரசமாகவும் சூப்பாகவும் வச்சு கூட சாப்பிடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் கொஞ்சம் தேங்காய் ஊற்றினா நிறையா இருக்கிறதுனால தேங்காய் ஊற்றலை. தேவைப்பட்டதுன்னா ஒரு சில அளவு தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. சூப்பரான பெப்பர் கிரேவி, நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்